இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உழவர்களுக்கான கைபேசி உதவியுடன் வேளாண் தகவல்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் விரிவாக்கம் மற்றும் தொலைத்தொடர்பு துறையின் இணை பேராசிரியர் முனைவர் எம் கவாஸ்கர் அவர்கள் தரும் தகவல்கள். இந்தியாவில் வேளாண் துறையில் மேம்படுத்த வேண்டிய சில சவால்கள் உள்ளன. குறிப்பாக பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப நமது உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டும். அடுத்ததாக பருவநிலை மாற்றம். இதில் கருத்தில் கொண்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்கள் விவசாயிகள் மேம்படுத்துவதற்காக அதிநவீன விவசாய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த தொழில்நுட்பத்தை விவசாயிகள் கொண்டு சேர்ப்பதில் சில சிரமங்கள் இருக்கின்றன. குறிப்பாக சொல்லணும்னா வேளாண் களப்பணியாளர்கள் அவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. அதனால் சரியான நேரத்தில் விவசாய தொழில்நுட்பங்களை அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் சில சிரமம் இருக்குது. தற்போது தகவல் தொழில்நுட்பம் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான அதிநவீன வேளாண் தொழில்நுட்பத்தை எளிதாக கொடுக்க முடியும். இதில் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு, இந்திய அரசு மற்றும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதிகமான தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து அவர்கள் விவசாயிகளுக்கு வழங்குகிறாங்க. முதலாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தகவல் தொழில்நுட்பத்தின் மூலம் விவசாயிகளுக்கு தகவலை வழங்குவதில் முன்னோடி மாநிலமாக தெரிகிறது. முதல்ல தமிழ்நாடு அரசு இதில் கருத்தில் கொண்டு உழவன் செயலி என்ற ஒரு செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த செயலியின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வானிலை நிலவரம், அரசின் மானிய திட்டங்கள், வேளாண் விளைபொருட்கள் சந்தை நிலவரம், இதுபோல் நவீன தொழில்நுட்பங்கள், இந்த மாதிரி தகவல்களை இந்த செயலியின் மூலம் விவசாயிகளுக்கு வழங்குகிறாங்க. இந்த செயலியில் என்னென்ன சேவைகள் வழங்குறான்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மானிய திட்டங்கள் தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய அரசின் வேளாண்மை, தோட்டக்கலை மற்றும் வேளாண் பொறியியல் துறை மூலம் வழங்கப்படும் அரசின் மானிய திட்டங்களை பற்றி விவசாயிகள் எளிதாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக வானிலை முன்னறிவிப்பு, இன்றைய மற்றும் அடுத்து ஒரு வாரத்திற்கான வானிலை முன்னறிவிப்புகளை எளிதாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி விளைபொருட்களின் சந்தை நிலவரம், உழவர்கள் சந்தைகள், அதாவது விற்பனை கூடங்கள், உழவர் சந்தை போன்றவற்றில் நெல், பயிர் வகை, காய்கறிகளின் சந்தையில் விளைபொருட்களின் விலையை தெரிந்து கொண்டு அவர்கள் தங்கள் விளைபொருட்களை லாபமான விலைக்கு விற்பனை செய்யலாம். பயிர் காப்பீட்டு விவரம், விவசாயிகள் தாங்கள் பயிர் காப்பீடு செய்வதற்கான ஆவணங்கள் மற்றும் பயிர் வாரியாக காப்பீட்டு கட்டணம் மற்றும் எப்படி செய்வது போன்றவற்றை தெரிந்து கொள்ள இந்த செயலி, உழவன் செயலி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதே மாதிரி வேளாண் இயந்திரங்கள் வாடகை எடுத்து பயன்படுத்தல், விவசாயிகள் தங்களின் தேவைக்கு ஏற்ப விவசாய துறையில் உள்ள வேளாண் இயந்திரங்களை முன்பதிவு செய்து அவர்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். இதே போன்று நிறைய சேவைகளை இந்த உழவன் செயலி மூலம் விவசாயிகளுக்கு வழங்குது. தற்போது 20க்கும் மேற்பட்ட சேவைகளை இந்த உழவன் செயலி மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. இந்த செயலியை ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோன் ஆகியவற்றில் பதிவிறக்கம் செய்து விவசாயிகள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக இந்திய அரசின் கிசான் சுவேதா செயலி, இந்த செயலியை இந்திய வேளாண் அமைச்சகம் மற்றும் மொபைல் சேவா குழு இணைந்து தயாரித்து விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் உருவாக்கப்பட்டு தற்போது வெளியிட்டுள்ளது. இந்த சேவையை விவசாயிகள் நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் நிறைய விஷயங்கள் அறிந்து கொண்டு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தங்கள் லாபம் அடையக்கூடியதாக இருக்கும். இந்த செயலியின் மூலம் விவசாயிகள் தற்போதைய வானிலை மற்றும் அடுத்த 5 நாட்களுக்கான வானிலைகள்
மற்றும் விவசாய பொருட்களின் சந்தை நிலைகள், நவீன தொழில்நுட்பங்கள் போன்ற தகவல்களை இந்த செயலி மூலம் பெறலாம். தங்கள் கைபேசியில் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக மற்றொன்று, இந்திய அரசின் கிசான் கால் சென்டர், அதாவது விவசாயிகள் அழைப்பு மையம் என்று சொல்வார்கள். இதை விவசாயிகள் பயன்படுத்தி தங்களுக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகங்களை நிவர்த்தி செய்யலாம். இந்த விவசாய குறைதீர் கிசான் கால் சென்டரை விவசாயிகள் எங்கிருந்தாலும் 1-800-180-1551 என்ற இலவச எண்ணை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகங்களை அங்கு கால் சென்டரில் உள்ள வேளாண் அறிஞர்களிடம் தாங்கள் கேட்டு நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதே மாதிரி வேளாண் விற்பனை கூடங்கள் மற்றும் வேளாண் அலுவலகங்களில் உள்ள உரங்கள் மற்றும் விதைகளின் இருப்பினைகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டுள்ள வேளாண் வல்லுநர் அமைப்பு. இந்த தற்போது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் 8 வல்லுநர் அமைப்புகளை உருவாக்கியுள்ளது. வேளாண்மை பொறுத்தவரை நெல், கரும்பு, வாழை, கேழ்வரகு, பருத்தி போன்றவற்றுக்கும், கால்நடை வளர்ப்பிற்கை பொறுத்தவரை மாடு, கோழி மற்றும் ஆடு வளர்ப்பிற்கான வல்லுநர் அமைப்பை உருவாக்கியுள்ளது. இந்த வல்லுநர் அமைப்பை விவசாயிகள் பயிர்களில் ஏற்படும் அறிகுறிகளை கொண்டு விவசாயிகளே அறிந்து கொள்ள வண்ணம் இந்த வல்லுநர் அமைப்பு மென்பொருள் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வல்லுநர் அமைப்பு விவசாயிகளுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அவர்கள் தங்கள் பயிர்களில் ஏற்படும் பூச்சி மற்றும் நோய்களை கண்டறிதல், அது ஏன் வருகிறது, அதை எப்படி கட்டுப்படுத்துவது போன்றவற்றை இந்த வல்லுநர்கள் அமைப்பை கொண்டு அறிந்து கொண்டு சரியான தீர்வை அவருக்கு கொடுக்கக்கூடியதாக இந்த வல்லுநர் அமைப்பு இருக்கும். ஆகவே விவசாய பெருமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், விவசாய உற்பத்தியை பெருக்கவும், மேலே குறிப்பிட்டதை போன்று தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டுள்ள உழவன் செயலியும், இந்திய அரசால் உருவாக்கப்பட்டுள்ள கிசான் ஸ்வேதா மற்றும் விவசாய சேவை மையம் கிசான் கால் சென்டர் மற்றும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டுள்ள வல்லுநர் அமைப்பு, எக்ஸ்பர்ட் சிஸ்டம் என்று சொல்வார்கள், இதை பயன்படுத்தி தங்கள் உற்பத்தியையும் வளமான வாழ்வையும் மேம்படுத்தி கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எம் கவாஸ்கர் அவர்களை 09787069558 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.